Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Mathsல டுடே நம்ம பார்க்க போற டாபிக் fractions. இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நம்ம fractions பத்தி பேசிக் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் RRB NTPCல எந்த மாதிரி இந்த fractions ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்கன்றத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் இந்த நேமை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு 12th கண்டிப்பாக நேம 10th 12th படித்து முடிச்சவங்க தான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னு பேசிக்காக கண்டிப்பாக தெரியும். அப்படி தானே? எப்படி இருக்கும் ஃப்ராக்ஷன்ஸ், எந்த மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி P டிவைடட் பை Q இந்த டைப்பில் இருந்தால் நம்ம வந்து அதை ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 7/11 சொல்கிறோமே, இதை வந்து ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அப்படி தானே? ஸோ இதில் வந்து ஃப்ராக்ஷன்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்னன்னு தெரியணும். ஸோ நியூமரேட்டர்ன்றது இந்த மேலே இருக்கிறது, டினாமினேட்டர்ன்றது கீழே இருக்கிறது. ஓகே, ஸோ இதில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குது. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னா இதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7/11 எக்ஸாம்பிள். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது நியூமரேட்டர் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9/5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நியூமரேட்டர் அதிகமாக இருக்குல்ல, 5 விட 9 தானே கூடுதல். ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், 4/2/5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இதை வந்து நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அல்லது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். எப்படி மாற்றலான்னா நம்ம இது முன்னாடி படிச்சிருப்போம். அதாவது 4/2/5 இருந்துச்சுன்னா இதை எப்படி மாற்றுறதுன்னா இந்த 4 × 5 + 2 டிவைடட் பை 5. புரிஞ்சுதா? இதை பண்ண 4 5 சார் என்னது, இப்போ 20 20 + 2 என்னது 22/5. இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம ப்ராப்பர் அல்லது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு டைப். இதுதான் வந்து நார்மலாக வந்து நம்ம பேசிக்ஸ் ஃப்ராக்ஷன்ஸில் நமக்கு தெரிய வேண்டியது. ஓகே, ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ரிலேட்டடாக எப்படி இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது வந்து 4th April 2016 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பாருங்கள். ஒரு 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, விச் among the following is true for given numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸில் நமக்கு என்ன இருக்குது, லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த நம்பர் இதை விட கம்மி, இந்த நம்பர் இதை விட கம்மி, இந்த நம்பர் இதை விட கம்மி, இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட மீனிங் என்னன்னா இதில் வந்து அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அப்படிதான், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இதில் வந்து 2 விஷயம் நமக்கு தெரியணும். அசெண்டிங் ஆர்டர்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எழுதுறது, டிசெண்டிங்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எழுதுறது. இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ ஒரு 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு இது அசெண்டிங் ஆர்டரில் எழுது, டிசெண்டிங் ஆர்டரில் எழுது, இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக இருக்குதா, எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, இல்லைனா ஒரு 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு இதில் எது ஸ்மாலஸ்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ இதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதில் 3 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஒரு மெத்தட்லையும், செகண்ட் கொஸ்டினை ஒரு மெத்தட்லையும், தேர்ட் கொஸ்டினை ஒரு மெத்தட்லையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஆனால் 3 மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சின்ன நம்பர் இருந்ததுன்னா இந்த மெத்தட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதே இது பெரிய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னே இதில் லெஸ் தென் இருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஸோ இது எந்த கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 4 நம்பர் தான் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது, 13/33, 32/47, 20/47, 25/27 4 நம்பர் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க 2 நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும்போது அதாவது இந்த ஃபஸ்ட் நம்பர் 13/33 இந்த நம்பரை எல்லாத்துக்கூடையும் கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 13/33யும் 32/47 எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரோட டினாமினேட்டரையும் இந்த நம்பரோடைய நியூமரேட்டரையும் இன்டூ பண்ணி இதுக்கு கீழே போடணும். ஸோ 47 × 13. ஸோ 47 × 13 இன்டூ பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 611 வரும். ஸோ அது இங்கே போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும், 33யும் 32வையும் இன்டூ பண்ணணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1056 வரும்.
வரும். இதில் வந்து இன்டூ பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் சொல்லி தந்தேன்ல, அந்த மெத்தடில் இன்டூ பண்ணுங்க. ஸோ இன்டூ பண்ணி இதில் போட்டுருங்க. ஸோ இதோட மீனிங் என்னன்னா, இது இதோடது, இந்த ஃப்ராக்ஷனோட நம்பர் இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் எது ஸ்மால்? இந்த 611 தான் ஸ்மால். அப்போ என்ன பண்ணணும், ஸ்மாலை அப்படியே வச்சுட்டு லார்ஜை எலிமினேட் பண்ணிடணும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இந்த ரெண்டு நம்பரில் எது ஸ்மாலஸ்ட்னா இப்போ இதுதான் ஸ்மாலஸ்ட். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இந்த 13/33 இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணிவிட்டு இதில் எது லார்ஜஸ்ட் வருதோ அதை என்ன பண்ணணும், நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன வரும் உங்களுக்கு, 13லையும் 13/33யும் 20/27 எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும், 13ஐயும் 47 இன்டூ பண்ணால் என்ன வரும், 61 தான் வரும். அதே மாதிரி 33 20 இன்டூ பண்ணால் என்ன வரும், 660 வரும். இப்போ இதில் எது ஸ்மால், 611 தான் ஸ்மால். அப்போ இதுதான் ஸ்மால், இதே எலிமினேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்தது லார்ஜஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறோன்னா ஸ்மாலை மஸ்ட் வந்து அதே மாதிரி 13/33யும் 25/27 எடுத்துக்கோங்க. 27 இன்டூ 13 எவ்வளோ வரும், 351. ஸோ இந்த 351ன்றது இதோடது. அதே மாதிரி 33 இன்டூ 25 என்னது, 825. இது வந்து இதோடது. இப்போ 351 தானே ஸ்மால். ஸோ அப்போ இதுதான் லார்ஜஸ்ட்டை எலிமினேட் பண்ணணும். அப்போ இதுவே போயிடும். அப்போ 4லேயுமே எது ஸ்மால்னு கண்டுபிடிச்சிட்டோம், 13/33. அதை இங்கே போட்டுருங்க. ஸோ எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட் வந்து 13/33. இந்த ஆப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த 13/33 நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இதையும் கம்பேர் பண்ணணும். இப்போ புரியுதா? இப்போ இந்த 13/33 விட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணணும், 32/47யும் 20/47 25/27. ஸோ இப்போ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்மாலஸ்ட் நமக்கு கிடைக்கும், லார்ஜஸ்ட் எலிமினேட் பண்ணிவிட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ 32வையும் நம்ம 47ஐயும் இன்டூ பண்ணணும். அப்போ என்ன வரும், 1504 வரும். அதே மாதிரி 47ஐயும் 20ஐயும் இன்டூ பண்ணணும். அப்போ என்ன வரும்னா 914 வரும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் எது ஸ்மாலஸ்ட், இதுதான் ஸ்மாலஸ்ட். ஸோ ஸ்மாலஸ்ட் அப்படியே வச்சிடணும், லார்ஜஸ்ட்டை வெட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை விட்டுருங்க. அடுத்தது அதே மாதிரி 20/47 இப்போ 25/27 பார்க்கணும். ஸோ 27ஐயும் 20 இன்டூ பண்ணால் என்ன வரும், 540. 47ஐயும் 25ஐயும் இன்டூ பண்ணால் என்ன வரும், 1175. ஸோ இப்போ பாருங்கள், இதில் 540 தான் ஸ்மாலஸ்ட். ஸோ அப்போ என்னது, இதுதான் ஸ்மாலஸ்ட், இது பிக்கஸ்ட். அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ செகண்ட் ஸ்மாலஸ்ட் என்னது நமக்கு இப்போ 20/47. ஸோ செகண்ட் ஸ்மாலஸ்ட் என்னது 20/47. ஸோ இப்போ நம்ம என்ன எடுக்கணும், இந்த 20/47 எடுக்கக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு பி அல்லது வருது அல்லது சி வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இந்த 20/47 எடுக்கக்கூடாது. மீதி என்னெல்லாம் இருக்குது, இப்போ 32/47 25/27. புரிஞ்சுதா? இப்போ நம்ம திரும்ப அடுத்து என்ன பண்ணணும், 27ஐயும் 32வையும் இன்டூ பண்ணணும். ஸோ 27ஐயும் 32வையும் இன்டூ பண்ணால் என்ன வரும், 864. அதே மாதிரி 47ஐயும் 25 இன்டூ பண்ணால் என்ன வரும், 1175. இப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட், இதுதான் ஸ்மாலஸ்ட். அப்போ என்னது 32/47 தான் ஸ்மாலஸ்ட். இதை கட் பண்ணிடணும். அப்போ அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, 32/47. ஸோ அப்போ என்னதான் ஆன்சர், உங்களுக்கு சி தான் ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? இது வந்து ஒன் டைப் ஆஃப் மாடல். ஸோ இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு முதலேருந்து சொல்கிறேன், நம்ம கொடுத்துருக்க 4 நம்பர் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை இது கூட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டர் செகண்ட் நம்பரோட டினாமினேட்டரும் ஃபஸ்ட் நம்பரோட இன்டூ பண்ணிவிட்டு இதில் போட்டுறணும். இதையும் இது இன்டூ பண்ணி இதில் போட்டுறணும். ஸோ இந்த ரெண்டில் எது ஸ்மால்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துக்குள்ள இதில் ஸ்மால்னா இதுக்கு மேலே இருக்க இதுதான் ஸ்மால்னு அர்த்தம். ஸோ இது பிக்கு. ஸோ பிக்கு வெட்டிடணும். அதே மாதிரி இதை வந்து இதுக்கு கூட அடுத்து கம்பேர் பண்ணணும். இந்த ரெண்டில் எது ஸ்மாலோ அதை வச்சுட்டு பிக்கை வெட்டிடணும். அப்படி பிக்கை கட் பண்ணி ஸ்மால் ஒரு டிஜிட் ஒரு ஃப்ராக்ஷன் வரும். ஸோ அதுதான் எல்லாத்தோட ஸ்மாலஸ்ட்னு எடுத்துகிட்டு அதை இதில் போடணும். அதே மாதிரி அதை அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த நம்பரை சேர்க்கக்கூடாது. எது ஸ்மாலஸ்ட்னு எடுத்தோமோ அதை சேர்க்காம அடுத்த நம்பருக்குள்ளே அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டோம்னா கடைசியாக நமக்கு ஸ்மாலஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஆப்ஷனே நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது இந்த ரெண்டு நம்ம பண்ணும்போதே ஆப்ஷன் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே நீங்கள் ஒன்றே ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகே, ஸோ இதில் இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த மெத்தட் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் பார்ப்போம்.
செகண்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம செகண்ட் மெத்தடில் செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃப்ராக்ஷனில் எது ரொம்ப அட்லீஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீஸ்ட்னா ஸ்மாலஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு 6/5 கொடுத்துருக்காங்க, 4/3 கொடுத்துருக்காங்க, 3/2 கொடுத்துருக்காங்க, 5/4 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ராக்ஷனை டெசிமலில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனை என்ன கன்வெர்ட் பண்ணணும், டெசிமலில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 6/5 டெசிமலில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 6 வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்படி டிவைட் பண்ணும்போது நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் பண்ணால் போதும். 2 டிஜிட்டில் 1 டிஜிட் பண்ணாலே போதும். ஸோ பட் சேமாக இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதில் டிவைட் பண்ணி 2 டிஜிட் வர மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 1/5 is 5 போகுமா. ஸோ மீதி 1 ரிமைண்டர் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் போட்டு ஒரு 0வை இறக்கும். ஸோ 2 5s are 10. ஸோ 0 வந்துட்டு. அப்போ இதோட டெசிமல் வேல்யூ என்னது, 1.2. ஸோ இதே மாதிரி இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி 4/3 என்ன வரும், 4 3 1 3 is 3, 1 ரிமைண்டர் வரும். ஸோ 0.0 போட்டால் 3 3s are 9 வரும். ஓகே, ஸோ இப்போ 1.3 நம்ம இங்கே எழுதாமல் அடுத்தது ஒரு டிஜிட் இப்போ எழுதுறது நமக்கு நல்லது. ஸோ இங்கே மீதி ரிமைண்டர் அதே மாதிரி 3 தான் வரும் திரும்பி. அப்போ 1.33. அதே மாதிரி 3/2, 3/2னா என்ன வரும், இது நமக்கு தெரியும், 1.5 நமக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ அப்படியே போட்டுடலாம். 5/4 என்ன வரும், அதே மாதிரி கண்டுபிடிங்க. 5/4, 1 4 is 4, 1 ரிமைண்டர் வரும். பாயிண்ட் போட்டு 0 இறக்குவோம். 2 4s are 8. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு 1.2 நம்ம முடிச்சிடக்கூடாது, ஏன்னா இங்கேயும் ஒரு 1.2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஒரு டிஜிட்டையும் இதில் பார்த்து வச்சிடணும். ஸோ 2 0. ஸோ 5 4s are 20. ஸோ இது என்ன வரும், 1.25. இது வந்து 1.2ஓட முடிஞ்சிட்டு 1.20. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டெசிமலில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இது தான், 1.2 தானே ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட். அடுத்தது இது, அடுத்தது இது, அடுத்தது இது. அப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, ரொம்ப லீஸ்ட். ஸோ என்னது, இதுதான் ஆன்சர். ஸோ என்னது 6/5. ஸோ இந்த மெத்தட்லேயே பண்ணலாம். ஆனால் நமக்கு பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டெசிமல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 430 440 இந்த மாதிரி டினாமினேட்டர்லேயே உங்களுக்கு 22/430 கொடுத்துருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 430 / 22 போட்டிங்கன்னா பாயிண்ட் போட்டு 0 0, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் டைப். செகண்ட் டைப்பில் என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதில் லீஸ்ட் என்னமோ அது போட்டுடலாம். ஓகே, இது செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் 11th April 2016 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஷன் பார்த்துருங்க. ஆப்ஷனை பார்த்துட்டு எல்லா நம்பரும் எப்படி இருக்குது, 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் 3மே சேமாக இருக்கான்னு பாருங்க. இப்போ 2/3னா எல்லாத்துலேயுமே 2/3 இருக்கும், 3/4 எல்லாத்துலேயும் இருக்கும், 5/6 இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட 3 நம்பர் என்னது, 2/3, 5/6, 3/4. இது வந்து தேர்ட் மெத்தட். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் எல்சிஎம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த டினாமினேட்டருக்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம்னா உங்களுக்கு சின்ன நம்பருக்கெல்லாம் எல்சிஎம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இந்த சின்ன நம்பர்ஸில் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 6 4 எல்சிஎம். ஸோ எல்சிஎம் நம்ம படிச்சிருப்போம் 12th. எல்சிஎம் இன்னும் வர டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் வருது, எல்சிஎம் ரிலேட்டடாக வரதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் பேசிக்காக எல்சிஎம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், இந்த 3 நம்பருமே எந்த டேபிளுக்கு போகும்னு பார்க்கணும். ஏதாவது 1 2 டேபிள் போனாலும் போட்டுக்கலாம். ஸோ 3யும் 6ம் வந்து நமக்கு இப்போ 3 டேபிளுக்கு போகும். ஸோ 1 3 is 3, 2 3s are 6, 4 போகாது. ஸோ அப்படியே போட்டுறணும். அதேமாதிரி 2 போட்டோன்னா 1 2. ஸோ இப்போ எல்சிஎம் என்னது வருது, எல்சிஎம்னா நம்ம இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணுவோம், அதான் எல்சிஎம். ஸோ 3 2s are 6, 6 2s are 12. ஸோ என்ன பண்ணணும், இந்த எல்சிஎம்க்கு இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது கீழே எல்லாமே எல்சிஎம்மாக வரணும். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கிறது இப்போ 12 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே 12ஆக மாற்றணும். ஸோ 2/3 12ஆக மாற்றணும். என்ன பண்ணுவீங்க, கீழே 4 கொண்டு இன்டூ பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி மேலே இன்டூ பண்ணணும். அப்போ 8/12. ஓகேவா. அதே மாதிரி 5/6, 6 12ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 2 கொண்டு இன்டூ பண்ணணும். அதே மாதிரி மேலே இன்டூ பண்ணால் 10/12. அதே மாதிரி 3/4. இதே மாதிரி இதை 12 இன்டூ பண்ணால் 3 கொண்டு இன்டூ பண்ணால் அப்போ 9/12. இப்போ என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணும்போது 12 விட்டுருங்க. எது ஸ்மாலு, 8, அடுத்தது 9, அடுத்தது 10. அப்போ என்னது 2/3 less than 3/4 less than 5/6. அப்போ ஆன்சர் என்னது, சி. இது வந்து தேர்ட் மெத்தட்.
ஸோ இதில் 3 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுபடி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் 3ஐயும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு மெத்தடை மட்டும் படிச்சுட்டு பெரிய நம்பரை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தடுமாறினீங்கன்னா வேறு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் 3 மெத்தடில் வர ப்ராப்ளம்ஸ்லாம், ஆனால் இது ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் இதில் செஞ்சு பாருங்கள். எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டின்ஸு செஞ்சு பாருங்கள். இதோட ஆன்சர்ஸ் வந்து டெலகிராம் லிங்க்கில் கொடுக்குறேன். டெலகிராம் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்திர புலவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.